அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் செய்யது குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் பலரும் பிடிவாதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கொள்கை பரவுகின்றதற்கு ஒரு காரணம், இமாம் மஹ்தி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இருவரும் தனித்தனி நபராக இருக்கின்றார்கள் என்று மக்கள் கருதி வருகின்றார்கள். ஏற்கனவே லல் மஹ்தி இல்லா ஈசா, ஈசாவும் மஹ்தியும் ஒருவரே என்ற ஹதீஸ் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருப்பதையும் நாம் பதிவு செய்திருக்கின்றோம். இந்த கொள்கை பரவுவதற்கான இன்னொரு காரணம், இதனை ஷியாக்கள் மிகவும் பெரிதிப்படுத்தி இமாமத் அல்லது தலைமைத்துவம் என்பது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சந்ததிகளுடன் மட்டும்தான் இருக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அதை கொண்டு வருவதற்காக அவர் முயற்சி செய்கின்றனர். உம்மத்தில் உள்ள ஏனைய நபர்களை தக்குவா மற்றும் அவர்கள் பெரியவர்களாக இருக்கின்ற அந்த உயர்ந்த தரத்தை அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், சூரா அல் ஹுஜராத் 49வது சூராவுடைய 14வது வசனம், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் உங்கள் எல்லோரையும் விட மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்றால், உங்களில் எவருக்கு அதிகமாக இரையச்சம் இருக்குமோ அவரே உங்களில் கண்ணியத்திற்குரியவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பிறகு ஒரு தூதரனுடைய பௌதீக சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்பது திருக்குரான் அடிப்படையில் நாம் ஆய்வு செய்யும் போது, சிலர் நபிமார்களின் சந்ததிகளாக இருந்தும் கூட, அதாவது வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்களின் பௌதீகமான சந்ததிகளாக இருந்தும் கூட அல்லாஹ் அவர்கள் அவருடைய சந்ததிகள் அல்ல என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் வெள்ளத்தில் மூழ்குவதை பார்த்தபோது, இறைவா, நீ என்னிடம் வாக்குறுதி அளித்திருந்தாயே, உன்னுடைய வாக்குறுதி உண்மையானதாயிற்றே என்று கேட்கும்போது அல்லாஹ் கூறுகின்ற பதில் திருக்குரானில் சூரா ஹூது வசனம் 47 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அல்லாஹ் கூறுகின்றான், நூஹே, நிச்சயமாக அவர் உமது குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, சந்தேகமின்றி அவருடைய செயல் தூய செயல் அல்ல, பொருத்தமான நற்செய்கைகளை அவர் செய்யவில்லை என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். எனவே பௌதிகமான சந்ததியாக அவர் இருந்தும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாக இருந்தும் அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று திருக்குரானில் அல்லாஹ் சாட்சி பருகின்றான். அதே சமயத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவரை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுவதாக திருக்குரான் வருகிறது, ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி, எவர் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவராக இருக்கின்றார். திருக்குரானுடைய 14வது சூராவுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ்வின் கூற்றை நாம் பார்க்கின்றோம். பிறகு சுனன் அபூ தாவூத் கிதாபுல் ஃபதன் பக்கம் 507 வருகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறியதாக வருகிறது, ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி யுஸாமு அன்னஹு மின்னி ஃபலைஸ மின்னி வ இன்னமா அவுலியாயில் முத்தகூன், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் என்னை சார்ந்தவர் என்று கருதுவார், ஆனால் அவர் என்னை சார்ந்தவராக இருக்க மாட்டார். எவர் இரையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே எனது நண்பர்களாவார். பிறகு ரௌதத்துல் காஃபி என்ற ஹதீஸ்னோடு 155வது பக்கம், அதனுடைய அரபி வாசகம் உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில் ஏறுகின்றவாறு கூறினார்கள், பனு ஹாஷிமே, பனு அப்துல் முத்தல்லிஃபே, நான் உங்கள் தரப்பிலிருந்து அல்லாஹ்வின் தூதராக வந்திருக்கின்றேன். நான் உங்கள் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கின்றேன், ஆனால் எனது செயல்களே எனக்கு பயனளிக்கும். உங்களில் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய செயல் அவருக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். முஹம்மது உங்களை சார்ந்தவராக இருக்கின்றார், எனவே அவர் எந்த இடத்தில் நுழைகின்றாரோ அந்த இடத்தில் நாமும் நுழைந்து விடலாம் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். ஒருபோதும் அவ்வாறு நடைபெறாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் உங்களிலிருந்து ஒருவரை அல்லது உங்களில் அந்நியராக இருக்கின்ற எவரையும் நான் என்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எவர் இரையச்சம் உள்ளவர்களாக இருப்பாரோ அவரே எனது நண்பர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், கியாமத் நாள் என்று நீங்கள் உலகத்தை சுமந்தவர்களாக கொண்டு வரப்படுவீர்கள், மற்ற மக்களோ மறுமையை சுமந்தவர்களாக என்னிடம் வருவார்கள்.
உலகத்தை சுமந்தோர்களாக வருகின்ற உங்களை நான் அடையாளம் கொண்டு கொள்ள மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ரௌதத்துல் காஃபி என்ற ஹதீஸ் நூலின் 155வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே ஒருவர் ஒரு நபியினுடைய நேரடி சந்ததியாக இருந்தும் கூட அவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று கூறுகின்றார். அதே சமயத்தில் எவர் இரையச்சமுடையவர்களாக இருக்கின்றார்களோ, ஒரு நபியை முழுமையான முறையில் பின்பற்றி அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் நிச்சயமாக அந்த நபியினுடைய ஆன்மீக சந்ததிகளாக இருக்கின்றார்கள் என்பதை திருக்குர்ஆனுடைய இந்த பதிவுகளிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். ஹதரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு பிறப்பார்கள் என்பது தொடர்பாகவும் முன்னறிவுகளில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிலர் அவர் மக்காவில் பிறப்பார்கள் என்று கூறுகின்றார்கள், சிலர் அரபு நாட்டில் பிறப்பார்கள் என்று கூறுகின்றார்கள், சிலர் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சந்ததிகளிலிருந்து பிறப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது தாரீஹே ஹுலஃபா என்ற நூலில் இப்னு அசாக்கிர் அவர்களை மேற்கோள் காட்டி இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனது சந்ததிகளிலிருந்து ஒரு நபர் தோன்றுவார், அவர் எந்த அளவு பூமியை நீதியால் நிரப்பி விடுவார் என்றார். இந்த பூமி இதற்கு முன்னர் எந்த அளவு அநீதியால் நிறைந்திருந்ததோ அதே போன்று அவர் நீதியின் மூலமாக பூமியை நிரப்பி விடுவார். ஆக வாக்களிக்கப்பட்ட மஹதி அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக அவர் ஹக்கமன் அதலன், எல்லா விஷயங்களுக்கும் நீதியுடன் தீர்ப்பு கூறுவோராக இருப்பார் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதைத்தான் கூறுகின்றார்கள். ஆக இந்த எல்லா ரிவாயத்துகளையும் வைத்து பார்க்கும்போது இமாம் மஹதி ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சந்ததிகளிலிருந்தும் வர வேண்டும். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஏனென்றால் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதரத் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சந்ததிகளிலிருந்து பிறப்பார். கிதாபுல் பரியான் பாகம் 2 பக்கம் 591, அதே போன்று மிர்காத்துல் மஃபாத்தீஹ் பாகம் 10 பக்கம் 175 இவருடைய இந்த கூற்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாமா இப்னு ஹஜர் இவர்கள் எழுதுகின்றார்கள், இந்த எல்லா ரிவாயத்துகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இமாம் மஹதி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்ததியை சார்ந்தவராக இருப்பார் என்று தெரிகிறது. அதாவது அவருடைய ஆன்மீக சந்ததியாக இருப்பார் என்றே அதற்கு பொருள். பிறகு ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சந்ததிகளிலிருந்தும் அவர் தோன்றுவார் என்பதும் சரியான ஒரு கூற்றே ஆகும். ஏனென்றால் ஹதரத் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய மூதாதையர்கள் ஒருவர் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தில் திருமணம் செய்திருந்தால் அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து இமாம் மஹதி தோன்றுவார். இன்னொரு மூதாதையர்கள் ஒருவர் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவர் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சந்ததியிலிருந்து இமாம் மஹதி தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக மூதாதையர்கள் பலரும் பல திருமணங்களை செய்திருக்கலாம், பல குடும்பங்கள் செய்திருக்கலாம். எனவே சையது குடும்பத்தில் இருந்து பலரும் திருமணம் செய்து பலருடைய குடும்பங்களில் சென்று இணைந்திருக்கலாம். அவ்வாறு இமாம் மஹதியின் மூதாதையரில் பலர் சையது குடும்பங்களில் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். எனவேதான் அறிவிப்புகளில் இவ்வாறு பல அறிவிப்புகளை நாம் பார்க்கின்றோம். இமாம் மஹதி ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சந்ததிகளிலிருந்து தோன்றுவார் என்பது அபு தாவூத் கிதாபுல் மஹதியில் பக்கம் 63 இருக்கின்றது. இத்ரத்தி மின் உல்தி ஃபாத்திமா என்ற சொல் வருகிறது. பிறகு இந்த விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது இமாம் மஹதி ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சந்ததிகளிலிருந்து தோன்றுவாரா அல்லது ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சந்ததிகளிலிருந்து தோன்றுவாரா? அபு தாவூத் கிதாபுல் மஹதி பக்கம் 69 இந்த விஷயம் வருகிறது. அதாவது அபு தாவூத் கிதாபுல் மஹதி பக்கம் 70 இவ்வாறு வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கூறினார்கள், என்னை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக இந்த நாட்களில் என்னை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக இந்த இருவருடைய சந்ததிகளிலிருந்தும், அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சந்ததிகளிலிருந்தும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய சந்ததியிலிருந்தும் மஹதி தோன்றுவார். அதே போன்று என்னுடைய
சிறிய தகப்பனரான அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்திலிருந்தும் இமாம் மஹ்தி தோன்றுவார். பிறகு அலி ரலியல்லாஹு கூறிய நாம் பார்த்தோம். அது அலி ரலியல்லாஹு அவர்கள் தனது மகனான ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி கூறினார்கள். இந்த எனது மகன் பெரிய தலைவராக ஆகுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பெயரை வைத்தார்களோ அதற்கேற்ப அவர் இருப்பார். விரைவில் இவருடைய சந்ததியிலிருந்து ஒரு நபர் பிறப்பார். அவர் புகழ்பெற்ற மனிதராக இருப்பார். உங்களது நபியின், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை உடையவராக இருப்பார். வாழ்விலும் அவரையே முற்றிலும் பின்பற்றி நடப்பவராக இருப்பார். அதாவது வாழ்க்கையிலும் முற்றிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு ஒப்பானதாக அவருடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் தோற்றத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றவர் இருக்க மாட்டார். பிறகு கூறினார்கள், அவர் நீதியால் முழு பூமியையும் நிரப்பி விடுவார். அபு தாவூத் கிதாபுல் மஹ்தியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த எல்லா அறிவிப்புகளையும் வைத்து பார்க்கின்ற போது அது வரக்கூடிய அந்த இமாம் மஹ்தி அஹ்லே பைத், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு நபர் வருவார் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். ஈமான் சுரையா நட்சத்திரம் அளவில் சென்றுவிட்ட பிறகும் அதனை அவர் மீண்டும் கொண்டு வருவார். அவர் பின்னவர்களை, அதாவது ஆகரியங்களில் தோன்றுவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எழுத படிக்க தெரியாத உம்மீன்கள் மத்தியில் தோன்றினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சல்மானு மின்னா அஹ்லுல் பைத், சல்மான் எம்மை சார்ந்தவர், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ பாரசீக வம்சத்தை சார்ந்தவர், எனவே அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று கூறுவதிலிருந்தும் ஹதரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பரம்பரையில் இருந்து வந்தவராக இருப்பதால் இந்த மகத்தான் நபர், அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆன்மீக குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்றார் என்ற முடிவுக்கே நாம் வர வேண்டியது இருக்கின்றது. இனி இது பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது என்ற கருத்தை நாம் பதிவு செய்கின்றோம். அதன் மூலம் மக்களுக்கு இந்த உண்மை மிக தெளிவாக தெரிய வரும். சூரத்துல் ஜும்ஆவுடைய வசனத்தை நான் தற்போது உங்கள் முன் ஓதுகின்றேன். உவல்லதி பஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. அவனை எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அவர்கள் அதற்கு முன்னர் தெளிவான வழிகேட்டில் இருந்த போதிலும் அவனது கட்டளைகளை படித்து காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் நுட்பமான அறிவையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு தூதரை அவர்களிலிருந்து அனுப்பினான். மேலும் இதுவரை அவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் அவரை எழுப்புவான். அவன் வல்லமை மிக்கவனும் நுண்ணறி உள்ளவனும் ஆவான். சூரா ஜும்மா 3 மற்றும் 4 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 தோற்றங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஒன்று அரபு மக்களிடையே அவர்கள் தோன்றியது, மற்றது அந்த அரபு மக்கள் அல்லாத மற்றவர்கள் மத்தியில் தோன்றுவது. இந்த வசனங்களுக்கு இன்றைய ஆலிம்கள் தரும் பொருள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மக்களுக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் நபியாக இருக்கின்றார்கள் என்பதாகும். இந்த விளக்கம் தவறானதும் ஹதீஸிற்கு முரண்பாடானதாகும். ஹதீஸில் இந்த வசனத்திற்குரிய விளக்கம் இவ்வாறு காணப்படுகிறது. ஆன அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு கால குன்னா ஜுலூசன் இந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நஸலத் அலைஹி சூரத்துல் ஜும்ஆ ஃபலம்மா கரஅ வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் கால ரஜுலுன் மன் ஹாவுலாய் யா ரசூலல்லாஹ் ஃபலம் யுராஜியுன் நபியு ஹத்தா ஸஅலஹு மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி அவ் ஸலாசன் கால வஃபீனா சல்மானுல் ஃபார்சியு قال ووضع النبي صلى الله عليه وسلم على سلمان ثم قال لو كان الإيمان عند السريا لناله رجل من هؤلاء. புகாரி கிதாபு தஃப்சீர் சூரா ஜும்மா. முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஜும்மா என்னும் அதிகாரம் இறங்கிய போது
மக்களது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இதுவரை அவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் என்ற வசனத்தை ஓதிய போது அங்கிருந்தவர்களில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரை, அவர்கள் யார் என்று கேட்டார். இக்கேள்வி 2 அல்லது 3 முறை கேட்கப்படும் வரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் கூறவில்லை. அவ்வேளையில் சல்மான் ஃபார்சி, அதாவது பாரசீகத்தை சார்ந்த ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்களுடன் இருந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்கள் தோள் மீது கை வைத்து, ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விட்டாலும் கூட இவர்களிலிருந்து ஒருவர் அல்லது பலர் அதை மீண்டும் பெற்று உலகில் நிலைநாட்டி விடுவார்கள் என்று கூறினார்கள். அரபு மக்கள் அல்லாத மற்றவர்கள் என மேற்கண்ட என்ற இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் கூறப்பட்டிருப்பது பிற்கால மக்களை பற்றியது என்பதும், முஸ்லிம்கள் இருந்து ஈமான் மறைந்து போகும்போது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனத்தை சார்ந்த ஒருவர் அதனை மீட்டு கொண்டு வருவார் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளக்கம் வந்திருக்கும் போது அதற்கு முரண்பாடான விளக்கம் தருவதற்கு எந்த ஆலிமுக்கும் உரிமை இல்லை. அப்படி மாற்று விளக்கம் தர முனைகின்றவர் வரம்பு மீறுகின்றவரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்காதவரும் ஆவார். மேற்கண்ட திருக்குர்ஆன் வசனம் பிற்காலத்தில் ஈமானை புதுப்பிக்க தோன்றும் ஒருவரை பற்றி என்று தெரிகிறது. அவர் ஹதீஸ்களில் முன்னறிவிக்கப்பட்ட மஹ்தி மசீஹ் என்ற தீர்மானத்திற்கு நாம் வர வேண்டியதுள்ளது. இனி அடுத்த பதிவில் நாம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அன்னாருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த உம்மத்தில் உள்ள சான்றோர்கள் கூறுகின்ற கருத்து, குறிப்பாக அவர் தோன்றும் காலம், அவருடைய வருகை எங்கு நிகழும் என்பதை பற்றி உம்மத்தில் உள்ள சான்றோர்கள் கூறுகின்ற கருத்தை தொகுத்து கூற உள்ளோம். அதிலிருந்தும் அவர்கள் தோன்றக்கூடிய அந்த காலம் இதுதான் என்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்டுவிடும் இன்ஷா அல்லாஹ்.